ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பாலிசி நோட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஒவ்வொரு நோட்ஸுக்கும் நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கோன்றது தெரியும். அண்ட் ஆல்சோ இதை எப்படி படிக்கலாம் அண்ட் எந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோங்கிறதையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலிசி நோட்ஸ் படிக்க வேண்டியது இட் இஸ் குவைட் இம்பார்ட்டண்ட். அதுவும் ரீசெண்டாக 2025-26, சில இடத்துல 2024-25 எது நமக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸை பார்த்தோன்னா கவர்மெண்ட் கொடுக்குற எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பாலிசிஸ் ஸ்கீம்ஸ் ஏதாவது கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த எல்லா விஷயமுமே கவர் ஆகும். பட் இதில் இருக்க பிரச்சனையே என்னென்னா கிட்டத்தட்ட 151 பேஜஸ் இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா 101 பேஜஸ் இருக்குது. இதை உட்காந்து ஃபுல்லாக படித்தோன்னா இட் இஸ் கன்சியூமிங் மோர் டைம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட நியர்லி லைக் 15 to 20 டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்குமே இருக்குது. ஒன்னொன்றுக்கும் உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம மிட்டிகேட் பண்ணுற மாதிரி தான் வி ஹேவ் கிரியேட்டட் அ மெட்டீரியல். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு 151 பேஜஸ் இருக்க டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதையே நமக்கு தேவையானது மட்டும், எஸ்பெஷலி குரூப் 1 சிலபஸை நான் பேக்கப்பாக வச்சு அதில் இருக்கிற சோர்ஸஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர் அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் ஸ்கீம் வைஸ் நோட்ஸாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அதில் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி இருக்க சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்க கீ ஃபீச்சர்ஸ், பெனிஃபிஷரிஸ் என்ன, ஃபண்டிங்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்டா. இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப் 1 மாதிரி எக்ஸாம்லலாம் ஏதாவது நம்பர்ஸ் மாதிரி இந்த பாலிசி நோட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் எது கரெக்ட் இன்கரெக்டுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. எல்லாத்தையும் படிக்க முடியாது. பட் இதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எந்த டேட்டில் வந்து எனாக்ட் பண்ணாங்க அசெம்பிளியில், எந்த டேட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சில ஃபேக்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக வச்சு விட்ருவாங்க. ஸோ அதை தான் நம்ம நோட்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதி திராவிடர் வெல்ஃபேர்னா அவங்களுக்கான எஜுகேஷன் ஸ்கீம்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு அடுத்து லைக் ஸ்கூல்ஸில் என்ன, ஹாஸ்டல்ஸில் என்ன, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன, அதுக்கடுத்து ஆதி திராவிடர் அவங்களுடைய டெவலப்மெண்ட் சொசைட்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று டாபிக் வைஸாக ட்ரைபலுக்கு தனியாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இதை பார்த்தாலே நமக்கு இதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கவர் ஆகிடும். திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் பிளான்ட் இட். அண்ட் இது நம்ம லெகசி அண்ட் மொமெண்டம் டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி தமிழரசு மேகசினும் உங்களுக்கு நான் போன வீடியோவில் வந்து சோர்ஸ் காட்டியிருந்தேன் எப்படி நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு. அவங்களுக்கு தான் இதையும் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் பிளான்ட் இட். அண்ட் இந்த நோட்ஸை உட்காந்து படிச்சுட்டு இதுக்கு தனியாக நான் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நோட்ஸ் நான் பைலிங்குவலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேரும் பார்த்துக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீ லிங்க் இந்த டெஸ்ட்டை வந்து ஃப்ரீ டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. அந்த கொஷின் வித் ஆன்சர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளானுங்க. கொஷின்ஸ் வந்து இதுலேயே இப்போ ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்ற இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம தேடணும்னா நிறைய இடத்துல நிறைய சோர்ஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும். பட் பாலிசி நோட்டில் கரெக்டாக இருக்கும். கூகுளில் தேடும்போது பாலிசி நோட்டில் இருக்க விஷயத்த கொடுக்காது. பட் இந்த மாதிரி கொஷினை நான் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும்போது உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் இந்த டெஸ்ட் அட்லீஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இம்பார்ட்டன்ட் டேட்டாவை தெரிஞ்சுப்பீங்க. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நான் இது உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஒன் செகண்ட். இப்படி தாங்க பிளான் பண்ணியிருக்கு. 1 மினிட். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம லெகசி அண்ட் மொமெண்டம் டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குரூப் 1 முன்னாடி ஜாயின் பண்ணிவிட்டு இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டைம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஒரு பாலிசி நோட்டை ஒரு 10 பேஜ்க்குள்ளே கொடுக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துலேயுமே. அப்படி நான் கொடுத்தேன்னா இதில் இருக்கிற விஷயத்த ஃப்ரீ டைமில் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சிங்கனாலே மோர் தேன் எனஃப். இதை படிச்சுட்டு நீங்கள் தமிழரசு மேகசின் பார்த்தாலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கவர் ஆகிடும். ரிமைனிங் விஷயத்தையும் நம்ம வந்து நோட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். அதோடைய அடிஷ்னல் நோட்ஸ் அவுட்சோர்ஸ் மெட்டீரியலுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி கூட டெலகிராமில் போட்டிருந்தேன். மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.